வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கண்ணான கண்ணே, உன்னை நான் காப்பேன். கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் என்றார் கண்ணதாசன். வள்ளுவ பெருந்தகையும் கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அஃது இன்றேல் புண் என்று உணரப்படும் என்கிறார். அதாவது கண் இருப்பது முகத்துக்கு அழகு, கருணை இருப்பது கண்ணுக்கு அழகு. கருணை இல்லாத கண்கள் புண்களை போன்றவை. கருணை பார்வை இல்லை என்றால் முகத்தின் அழகு கெட்டுவிடுகிறது. அமைதியான மன அலையில் தோன்றும் கருணை பார்வைக்கு குறைந்தளவு ஜீவகாந்தமே செலவாகும். உணர்ச்சி வயப்பட்டால் கண்கள் வழியாக அதிகமான காந்தாற்றல் தன்மாற்றம் அடைந்து கண்களிலே வலி ஏற்படும். ஸ்வரம் இல்லை என்றால் பாட்டுக்கு இனிமை இல்லை. அதுபோல் கண்களில் கருணை இல்லை என்றால் செயலில் அன்பும் பண்பும் மிளிராது. எனவே பஞ்சேந்திரிய தவத்தில் 4வது புலன் கண்கள். கண்கள் வழியாக ஜீவாந்த ஆற்றல் செலவும் தன்மாற்றமும் அடைவதால் பார்க்கப்படுகின்ற பொருளை அறிவு உணர்ந்து கொள்கிறது. எப்படி ஜீவகாந்தம் கண்கள் வழியாக ஓடும்போது குறுக்கே உள்ள பொருளால் அந்த அலைகள் தடுக்கப்படுகின்ற போது அவை திரும்பி கண்களுக்கு வந்து கண் வழியாக மூளையில் மோத மூளையின் செல் அடுக்குகள் தடுக்கப்பட்ட பொருளின் தன்மை, வடிவம், இயக்க ஒழுங்கை புரிந்து கொள்வதை சென்று பற்றும் பொறி என்கிறது தொல்காப்பியம். உளபோல் முகத்து எவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் என்கிறார் இன்னொரு குறட்பாவிலே. அதாவது ஒரு கண்ணில் உருவான வைரஸ் விரைவாக பரவுகின்ற போது மற்ற கண்ணையாவது காப்பாற்றியாக வேண்டுமே என்ற நிலையில் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்து பாதிக்கப்பட்ட கண்ணை நீக்குவார்கள். பிறகு பொத்தலான அந்த இடத்தில் காஸ்மெட்டிக் ஐ என்று கண் போன்ற செயற்கை உறுப்பை பொருத்துவார்கள். இயற்கையாக இறைவன் கொடுத்த கண்களில் கருணை இல்லை என்றால் அதற்கும் இப்போது செயற்கையாக பொருத்தி கொண்ட கண்ணுக்கும் பேதமில்லை. எனவே கண்களை காத்துக்கொள்ளும் வழி கண்வழி வராமல் காத்துக்கொள்வதுதானே. அதற்காக மனதுக்கு இச்சையை தூண்டி ஆசைகள் வளர்வதற்கு காரணமான கண்கள் மீது தவம் ஏற்ற வேண்டும். இப்போது கடை தெருவுக்கு அழைத்து போகின்ற குழந்தை கண்டதெல்லாம் கேட்பது போல நமக்கும் காணும் அனைத்தும் தனக்கு வேண்டும் என்ற ஆசைகள் தோன்ற காரணம் கண்கள் தானே. நீங்கள் குருடராய் இருந்திருந்தால் பாவம் இராது, பார்க்கிறோம் என்கிற படியால் பாவத்தை செய்தீர்கள் என்கிறார் இயேசுபிரான். ஏனென்றால் பார்க்கின்ற போதுதானே அழகானது, சிறப்பானது என்றெல்லாம் பேதம் பார்க்கிறோம். அப்போது மனம் விரும்புவதை அடைய வேண்டும் என்ற வேகம் வருகிறது. அப்போ கண்கள் பார்க்கவில்லை என்றால் அழகானது அழகில்லாதது என்று பேதம் தெரியாதல்லவா. அழகானதை பெறுவதற்காக அது இயல்பில் நமக்கு கிட்டாத போது அதர்மத்தின் வழியாக அதை அடைய வெறி கொள்கின்றோமே, அதுதானே பாவத்திற்கு காரணம். அதனால் குருடராய் இருந்திருந்தால் பாவம் இராது. கண்கள் வழியாக பார்ப்பதனால் பாவத்தை செய்கிறோம். எப்படி? பேசியதே நான் இல்லை, கண்கள் தானே. நாடகம் போல் தூது நடந்தது காதலர் கண்ணாலே என்றும் உணர்ச்சிவய காதலுக்கும் முறையற்ற பால் கவர்ச்சிக்கும் காரணம் கண்கள் தானே. இவற்றையெல்லாம் அளவு காக்கின்ற முறைப்படுத்துகின்ற திறம்தான் கண்கள் மீது செய்கின்ற தவம்.
நெருப்பானது விறகை எரித்து அழித்து விடுவதைப் போல, எரிபொருள் அழிவே வாகனத்தின் வேகம் என்பது போல, உயிர்காந்தத்தின் அழிவே புலன் சுகங்கள். அயரா விழிப்போடு இவற்றை சீர் செய்வதற்கான உண்மையான ஆன்மீக பயிற்சிகளை தகுந்த குருவின் மூலம் கற்றுக்கொண்டு மன திருத்தமும் செயல் திருத்தமும் பெற வேண்டும். இவற்றினால் ஜீவாந்த சக்தியின் செலவு குறைந்து இருப்பு பெருகி திணிவு பெற்று பிறவின் நோக்கமும் நிறைவு பெறும். அடைவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.